அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய சங்கர் அவர்கள் இப்பொழுது மாலை அணிவிக்கிறார். திரைப்பட நாடக நடிகர் அண்ணன் கராத்தா ராஜா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பாக வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் அவர்கள் கராத்தா ராஜா அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றி இங்கு அனைவருக்கும் விருது வழங்க இருக்கிறார். அனைவருக்கும் பணியோடு அனைவரையும் வருக வருக என வரவேற்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய உயர் திரு பெருமாண்டி கிள்ளி போக்கிரி புகழ் திரைப்பட நடிகர் மதிப்புக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் கரேந்த ராஜா அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றி இங்கே நடித்த நாடக நடிகர்களுக்கு அனைவருக்கும் விருது வழங்கி சிறப்பார் என்று அன்புடன் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருக்கும் இந்த நமது அம்மன் ஆலய திருவிழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். அவர் ஊதனவன பயங்கர சவுண்ட் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட நம்ம ஊர் நம்ம கிராமத்துல நம்ம அம்மனுடைய விழாவில் நானும் உங்களோட இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான ஒரு முதல் காரணம் என்னுடைய அன்பு அண்ணன் சிவநேசன் எங்க அண்ணன் அண்ணன் இவங்களால தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் தோன்றியிருக்கேன். இவங்களுக்கு பலத்த கரகோஷம் பண்ணி அவளை வாழ்த்துருந்தீங்க. ஏன்னா இவங்க கூப்பிடணும்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா, அதில் இவங்க அழைத்து நான் வந்திருக்கேன். அடுத்ததாவது அன்பு நண்பர் பச்சைமுத்து அவர் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. வாங்க பிரதர் வாங்க. இவங்க ரெண்டு பேரு தான் இவங்க அண்ணன் சொல்லி தான் இந்த அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்கேன். இவங்க கூட இவர் பச்சையப்பன் அவங்க கூட நண்பர்கள் எல்லாரும் அவரோட பேர் சொல்லுங்க. அண்ணன் பேர் சொல்லுங்க. அப்படியே பழனிசாமி, ஜெகதீசன், ரவி, முனியன். நன்றி நன்றி நன்றி. எடுங்க. சந்தோஷம் சந்தோஷம். அவங்க 4 வந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. சொல்லு அது என்ன வேற கம்பெனி தரலாம் பேசு. ஹலோ, நீங்க நடிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க கரெக்டா? அதோட இங்க நான் மத்தியானமே இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா ஐயா பேர் என்ன, அவங்களுடைய வீட்டில் தான் நான் இருந்தேன். ரெஸ்ட் எடுத்துட்டு நண்பரோட போயிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய இடங்கள் வந்து நான் விழாவுக்கு போயிருக்கேன். பரபரப்பா ஒரே எல்லாரையும் டென்ஷன் படுத்திக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாம ரொம்ப கூலா ரொம்ப அமைதியா சாந்தமா நீங்க எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. அது மாதிரி மேடையில என் கூட நிக்கிற சிறந்த நடிகர்கள். நான் வந்து திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா இந்த மேடையில இப்படி நடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு கஷ்டம் தனியா இருக்கும், அது பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் எங்களை விடவும் நிறைய கஷ்டப்பட்டு நடிக்கிறது வந்து மேடையில நடிக்கிறதா. வராது, ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு கேமராக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நாங்க ரெடி ஆகும். இதே மாதிரி தான் நாங்க ரெடி ஆகணும். ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா நாங்க வந்து எடிட் பண்ணி திரும்ப ஒரு ரீடேக் எடுப்பாங்க. ஆனா இங்க மேடையில உங்களுக்கு முன்னாடி லைவா அந்த டயலாக்ல இருந்து அவங்க ரியாக்ஷன் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் அந்த டைமிங்ல ரொம்ப சரியா செய்யக்கூடிய ரொம்ப திறம்பட நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் விளக்கம் சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த மேடை அமைத்திருக்கிற கம்பெனி
அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் மத்தியானம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கு. நிச்சயமா எனக்கு தேவைப்படுற இடங்கள்ல நான் நிச்சயமா உங்க கம்பெனிக்கான விஷயங்கள் நான் சொல்லுவேன். நான் பிரதர்கிட்ட சொன்னேன். வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. விருமாண்டில உலக நாயகன் கமல் சார் மூலமா அறிமுகப்படுத்தி கராத்தே ராஜாங்கிற பேரு கமல் சார் தான் வச்சாங்க. நான் கராத்தே மாஸ்டர், அதனால கராத்தே ராஜாங்கிற பேரை வந்து உலகநாயகன் கமல் சார் வச்சாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் மேடை நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இளைய தளபதி விஜய் சார் படம் கில்லியில தரணி டைரக்டரால எனக்கு அறிமுகம் கிடைச்சி இளைய தளபதி விஜய் சார் கூட நடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவருக்கு அதுக்காக இந்த மேடையில இந்த நல்ல இனிய வேலையில இளைய தளபதி விஜய் சார் அவருக்கு நான் நன்றியை மனதார நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து சிட்டிசன் படத்துல வந்து அல்டிமேட் அஜித் சார் கூட வந்து நடிச்சிருப்பேன். அவருக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். விஷால் சார் படம், தனுஷ் கூடயும் எல்லா கூடயும் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் போக்கிரியில் வந்து திரும்பவும் விஜய் சார் கூட நான் வில்லனாக நடிச்சிருந்தேன். என்னை வந்து நண்பராக நடிக்கணும்னு சொல்லி விஜய் சாரே எனக்கு அழைப்பு கொடுத்து போக்கிரி படத்தில் எனக்கு வந்து நடிக்க வச்சாங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அந்த லவ் லெட்ரு சீன் வந்து வந்துருக்கும். அது ரொம்ப ரொம்ப பிரபலமாக வடிவேல் சார் கூட நடிச்சா எனக்கு வந்த விஷயம். அது அதில் பார்த்தீங்கன்னா இந்த லவ் லெட்ரு சீன் தான் ரொம்ப வந்து நான் வில்லனாக நான் நிறைய எமோஷனாக நடிச்சிருப்பேன். ஆனால் லவ் லெட்டரில் நடிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த காட்சியில் நடிச்சிருப்பேன். அதை நான் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூடயே நிற்பாங்க. நின்று வந்து நீங்கள் கத்தி எடுத்துகிட்டு அவ்வளோ ஈஸியாக பண்ணீங்கல்ல, இப்போ லவ் லெட்ரு பேசுங்க ராஜா பார்ப்போங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஜாலியாக என் கூட வந்து நிற்பாங்க. அப்போ அந்த டைலாக் மட்டும் உங்களுக்காக நான் சொல்லி காட்டிக்கிறேன். ஓடி வருவேன். ஓடி வந்து அந்த ப்ரீத்திங்கோட அந்த மூச்சு வாங்குற மாதிரி ஓடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓடி சொல்லணும்னு தான் சொன்னாங்க. நான் தான் ஓடி வரேன்னு சொல்லி பண்ணேன். ஓடி வருவாங்க வந்து மூச்சு அரைக்க ஓடி வந்து மச்சான் யாரு கிளறி லவ் லெட்டர் கொடுத்துருக்காடா, இது வெறும் லெட்டர் இல்லடா, என் உசுறு படிக்கிறேன் கேளு அப்படின்ட்டு லெட்டர் எடுத்து வைப்பேன். வடிவேல் வந்து படக்குன்னு அதுக்கப்புறம் போயிட்டு அவரு அதுக்கப்புறம் கேக்குதா கேக்குதா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடிவேல் வந்து உண்மையில நாங்க பண்ணிடுவோம். அந்த காட்சி வந்து ரொம்ப பிரமாதமா எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. அது அந்த போக்கிரியில நான் நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் வந்து இறைவன் அருளாலையும் அந்த வீரப்பன் ஐயாவுடைய ஆசையாலையும் எனக்கு வந்து சந்தனக்காடு அந்த அந்த ஐயாவே நான் உருவெடுத்து நடிக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் எனக்கு வந்து கிடைச்சது. இந்த நேரத்தில் இந்த மேடையில வீரப்பன் ஐயாவுக்கும் என்னை தேர்வு செய்த டாக்டர் ஐயா பெரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவங்களுக்கும், சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கும், தமிழ் குமரன், ஜி.கே. மணி ஐயா, ஏ.கே. மூர்த்தி ஐயா, அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சிறப்பு நன்றியாக காடுவெட்டி குரு அண்ணன் அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். என்னை வீரப்பனாக தேர்வு செய்து என்னை வீரப்பனாக நடிக்க வைத்த, கற்றுக் கொடுத்து நடிக்க வைத்த இயக்குனர் பா கௌதமன் சார் அவருக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்கிறேன். என்னை வீரப்பனாக படம் பிடித்த கேமராமேன் செங்குட்டுவன் அவருக்கும், என்னோடு சேர்ந்து நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நமது மேடையில் அம்மனுடைய ஆலயம் இந்த இடத்தில் நான் மனதார நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னை தொடர்ந்து வாழ்த்த வேண்டும். நான் மிகப்பெரிய நடிகராக வலம் வந்து கதை நாயகனாக வீரப்பன் ஐயாவா வந்து உலக நாயகனாவே நடிச்சாச்சு. அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பெரிய திரையில அந்த வீரப்பன் ஐயாவுடைய பேரும் புகழும் நிலைத்திருக்கிற அளவுக்கு நான் வந்து பணி செய்யணும். உங்ககிட்ட அந்த கதை நாயகனா வந்தாதான் நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை சொல்ல முடியும். நிறைய எல்லாருமே என்ன பண்ணா நெகட்டிவாவே சொல்றாங்க. ஒரு படம் பார்த்தீங்கன்னா கொலை பண்றது, கற்பழிக்கிறது, என்னெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணுமோ தப்பான விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நல்ல விஷயங்களா சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. பெரிய ஸ்கிரீன்ல, பெரிய கேமராவில், நல்ல பதிவுல, நல்ல விஷயங்களை. நம்ம வீட்டுல சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா சண்டை இல்லாததான் நம்ம சொல்லும் போதுதான் எல்லார் மனசுல அது பதியும். சின்ன பிள்ளைங்கள இருந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். பாசிட்டிவான படங்கள் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்க எல்லாரும் அம்மனுடைய ஆலயத்தில் மனசார நிறைய மிகப்பெரிய கலைஞர் இருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சி நான் சீக்கிரம் நல்ல கதையா நானும் இயக்குனரா
அவதாரம் எடுத்து எனக்கு நானே கதை தயார் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே நம்ம திரைப்படத்தில் நடிப்பீங்க, பெரிய ஸ்கிரீன்ல நீங்க எல்லாருமே நடிப்பீங்க. அதுக்காக தான் கடவுள் இன்னைக்கு அம்மா வந்து இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் வாழ்த்துறோம். சீக்கிரமா பெரிய திரையில கதை நாயகனா நான் உருவெடுத்து வீரப்பன் ஐயாவுடைய அந்த பெரிய அளவுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு பாருங்க புகழ் பரவ அளவுக்கு எனக்கு அந்த நல்ல கதைகள் அமைந்து நல்லபடியாக அந்த படங்கள் கொண்டு வரணும். எடுக்கிறதுக்கான உதவியாக சப்போர்ட் எல்லாம் இருக்கணும். ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாரும் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் என்னை கொண்டாடணும். உங்களுக்காக நான் எப்பவும் இருப்பேன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு நிகழ்ச்சி விஷயமா நான் தருமபுரி வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. இல்லைன்னா நான் முழுக்க உங்கள் கூட நான் இருப்பேன். நான் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்ததால ரொம்ப அவசரமாக கிளம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் துவைக்க வச்சுட்டு போகிறேன்னு சொல்லி அன்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் நான் உங்களோட இருந்து இருக்கிற அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சி முழுவதும் நீங்கள் கண்டுகளித்து எல்லாரும் நீங்கள் வாழ்த்தணும். உங்களை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன்னு சொல்லி அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சி வந்திருக்கிறவங்க இந்த அமைப்பு சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப பிரமாதம் இருக்குது. நண்பர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம். என்னுடைய தொடர்பு உங்களுக்கு வேணும்னா சிவனேச அண்ணன் இவங்க, மற்றபடி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அடுத்தது நமது பச்சையப்பன், அவங்க 2 பேர். அப்புறம் அவங்க பிரதர்ஸனாக இருக்காங்க. கேட்டிங்கன்னா நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிடுவாங்க. நிச்சயமாக நம்ம வீட்டு நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை கண்டிப்பாக வருவேன். ஓகேங்களா? சந்தோஷம். என்னை வாழ்த்து வழி அனுப்புங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிறப்பு சீரும் சிறப்பாக நீங்கள் வந்து விழாவை கண்டுகளிக்கணும்னு சொல்லி நடிக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துல திரும்ப நான் சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அண்ணன் கராத்தேராஜன் இந்த மண்ணிற்கு வந்தது பெருமை. இந்த மண்ணு அவரை வாழ வைக்கும், வெற்றியடையும். நம்ம மண்ணு கால வச்சாவே மண்ணும் பொன்னாகும், வெற்றியாகும். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். இப்பொழுது அண்ணன் திரு கராத்தேராஜா அவர்கள் இங்கே நடிக்கின்ற நாடக நடிகர்களுக்கு அவர் திருக்கரங்களால் விருதுகளை வழங்கி சிறப்பிப்பார் என்று உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது என்னை மூன்றாவதாக அவங்க 2 பேர் மூன்றாவதாக வந்து சங்கரண்ணன் என்ன அழைப்பு கொடுத்தாங்க. சங்கரண்ணனுக்கு இதில் கதாநாயகனாக நடிக்கிறாரு. என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சங்கரண்ணன் கூட இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய மனவார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து உங்களோடு நான் கலந்திருப்பேன். வாழ்த்துங்க. நன்றி. அண்ணன் அவர்கள் இப்பொழுது இந்த கதையிலே கதாநாயகனாக நடிக்கின்ற நாடக காதலன். நாடகன் காதலன் என்றால் ஒரு நாடக ஆர்வலர். நாடகம் என்றால் அவர் உயிர் மூச்சாக கருதுகின்ற அருமைக்குரிய சகோதரர் நாடக காதலன் எம் சங்கர் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக துண்டு போடுங்க. துண்டு எல்லாம் பிரிச்சுட்டு ஆகும். அடுத்தபடியாக காமெடி கிங், நமது பகுதியிலே சிறப்பாக காமெடியாக நடிக்கக்கூடிய நகைச்சுவை மன்னன் என்று அழைக்கப்படுகின்ற காமெடி கிங் என்று சொல்லக்கூடிய கே பச்சமுத்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார் என்று கேட்டுக்கொள்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஆத்தூர் நாடக பிரியர் அன்பு தம்பி, இந்த கதையிலே தம்பியாக சிவா என்ற கதாபாத்திரத்தில் ஏற்று நடிக்கக்கூடிய ஆத்தூர் பகுதியிலே கிராம நிர்வாகி விஓ தம்பி மதிராசன் அவர்களுக்கு சிறப்பித்து நான் பார்த்த சாமி என்னும் நாடகத்திற்கு டிஎன் அண்ணன் ஜிந்தா முருகவேல் அண்ணன் இயக்கத்தில் நடைபெறுகிறது. அது சமயம் அண்ணன் இயக்குனர் ஜிந்தா முருகவேல் அவர்களுக்கு அண்ணன் கராத் அண்ணன் அவர்கள் விருதுகள் வழங்குகிறார்.
இதெல்லாம் இப்போ இல்லை இதுவும் போடுமா? அது கஷ்டம். தம்பி மது அவர்களுக்கு பாராட்டி நினைவு பரிசு தருகின்றார். சொல்லுங்க. அடுத்தபடியாக நமது வாழப்படை பகுதியிலே நாடக கதைகளை அதிகமாக படைப்புகளை கொடுத்து அந்த கதைக்கு இயக்கமும் செய்து பல வெற்றி படைப்புகளை கொடுத்த நமது சித்தா மருத்துவர் திரு சிவகுமாரன் அவர்களுக்கு அண்ணன் திரு கரத்தே ராஜ் அவர்கள் பாராட்டி நினைவு பரிசு வழங்குவார். அடுத்தபடியாக இந்த கதையிலே வில்லன் கதாபாத்திரம் ஏற்று சிறப்பாக நடிக்கக்கூடிய அன்பு தம்பி டி சத்யவேல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி இருக்கிறது. அதை அடுத்து துணை வில்லன் எஸ் கேசவன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக மெடிக்கல் ரவி வைத்தியராக கௌரவ தோற்றத்தில் நடிக்க இருக்கின்றார். அவருக்கு நினைவு பரிசு. அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக இதிலே கவுன்சிலராக நடிக்கக்கூடிய மாப்பிள்ளை வீரமணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றது. அடுத்தபடியாக அன்பு தம்பி எம்ஜிஆர் ராஜேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றார். அடுத்தபடியாக இந்த கதையிலே டாக்டராக ஏற்று நடிக்கக்கூடிய என் கூத்தன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றார். அடுத்தபடியாக இந்த கதையிலே தந்தையாக ஆறுமுகமாக நடித்து நீங்க என்ன டாக்டர் நடிக்கிறீங்களா? டாக்டர் ரொம்ப முரட்டு டாக்டரா இருப்பாரோ? இப்படி ஒரு டாக்டர் நம்ம யாரும் பார்த்தே இருக்க மாட்டோம்ல. அடுத்தபடியாக வெண்ணந்தூர் சீனிவாசன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றார். அடுத்தபடியாக இந்த மேடையை அமைத்து கொடுத்த மிக பிரமாண்டமான மேடையை அமைத்து கொடுத்த பகவதி சீன் கம்பெனி உரிமையாளர் அன்பு சகோதரர் முருகேசன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றது. என்ன இவ்வளவு எளிமையா இருக்காரு? வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. முழு சப்போர்ட் பண்ணுங்க எங்க நண்பர்களுக்கு. ஓகே, சந்தோஷம். எல்லாத்துக்கும் அவங்க கையில கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடியாக காமெடியாக துணை காமெடியாக நடிக்கின்ற அன்பு சகோதரர் கே ஜெகதீசன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கிறார்கள். அடுத்து கொடுங்க. எல்லாம் கொடுங்க. நான் அவர் அண்ணன் கையில் வச்சுங்க. டேவிட். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர் இசை புயல் அண்ணன் டேவிட் அவர்களுக்கு, சேலம் டேவிட் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றது. லேடிஸ் சொல்லுங்க. அங்க ஒரு கண்ணன் லேடிஸ் அடுத்தபடியாக இதிலே கௌரவ தோற்றமாக நடிக்கின்ற கிருஷ்ணன் அவர்களுக்கு இதிலே இந்த கதையிலே மிக தத்துவமாக நடிக்கக்கூடிய அன்பு சகோதரி சேலம் சரஸ் அவர்களுக்கு, சரஸ்வதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றது. அடுத்தபடியாக அன்பு சகோதரி சாந்தி அவர்களுக்கு, கதாநாயகன் நடிக்கக்கூடிய சாந்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியிருக்கின்றது.
அடுத்தபடியாக இதிலே காமெடி கிங் சிறப்பாக நடிக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரம் சிறப்பாக நடிக்கக்கூடிய ஜெயசூர்யா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இருக்கின்றது. அடுத்தபடியாக அடுத்தபடியாக காமெடியாக மிக சிறப்பாக நடிக்கக்கூடிய சகோதரி சசி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இருக்கின்றது. அடுத்தபடியாக சாந்தி அவர்கள் இதிலே கதாநாயக அனைத்து வேடங்களிலும் சிறப்பாக நடிக்கக்கூடிய அன்பு சகோதரி சாந்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இருக்கின்றது. அடுத்தபடியாக அன்பு சகோதரி மிக சிறப்பாக நடிக்கக்கூடிய அன்பு சகோதரி சுதா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இருக்கின்றது. யாரு சதீஷ் வரல, என்ன வரல. பிரியா, ஆமா ஆமா, பிரியதர்ஷினி காமெடி சிறப்பாக நடிக்கக்கூடிய காமெடி அவர்களுக்கு இங்கே காலர் மைக் அண்ட் ஒளி அதாவது கேமராமேன் சிறப்பாக நடிக்கக்கூடிய நடத்த இருக்கக்கூடிய கேமராமேன் அன்பு சகோதரர் மதிப்புக்குரிய சகோதரர் தேவன் சக்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இருக்கின்றோம். எங்கிருந்தாலும் அண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தேவன் சக்தி அண்ணன் அவர்கள் என்ன ஆளகானா பாலப்படியைச் சேர்ந்த முன்னாள் சேர்மன் அனிதா பழனிசாமி அவர்கள் அண்ணன் அவர்கள் கரைத்த ராஜா அண்ணன் அவர்களுக்கு பொன்னடை போட்டிருக்கின்றார். இப்பொழுது எங்கள் இந்த நாடக குழு சார்பாகவும் அன்புக்குரிய சகோதரர் நாடக ஒருங்கிணைப்பாளர் நாடக நடிகர்கள் சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர் நாடக கதை நகைச்சுவைக்கு பச்சமுத்து அவர்களும் அண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். சங்கர் எம் சங்கர் நாடக கதாநாயகன் அவர்கள் தான். வெள்ளாளகொண்டம் கூட்டுறவு செக்ரட்டரி பழனிசாமி அவர்கள் சால்வை அடைந்து அண்ணன் அவர்கள் கௌரவிப்பார்கள். தமிழ் வாழ்வுரிமை கட்சி பெத்தநாயக்கம்பாளையம் திரு சகோதரர் ராயர் அவர்களுக்கு அண்ணன் கரங்களால் சால்வை அடைந்து பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார்கள். என்னை இந்த விழாவுக்கு அழைத்து வந்த சிவனேஷ் அண்ணனுக்கு என் கையால் வந்து சால்வை போடுறேன். நன்றி அண்ணா, நன்றி 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 நன்றி. இந்த நாடகத்திற்கு சிரமம் பார்க்காமல் தன்னுடைய சொந்த தலைவரையும் ஊர் மக்கள் ஆதரவோடும் இந்த நாடகத்திற்கு அல்லும் பகலும் பாடுபட்டு நமக்கெல்லாம் அனைவரும் ஒருங்கிணைத்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடப்பதற்கு உதவி செய்த
நாடக காதலன் எம் சங்கர் அவர்களுக்கு அண்ணன் திருக்கரங்களால் இவர் நினைவு பரிசு வழங்க இருக்கின்றார். வாழப்பாடி தினகரன் உண்டிக்கிற அண்ணன் விஜய் அவர்களுக்கு அண்ணன் சால்வை அளிப்பார். மேக்கப் மேடைக்கு வருவோம். அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. ஒரு நீரோ தீயோ யார் அறிவார் ஆளும் தெரிவனோ அதை எசைக்கு பார்க்க யார் வருவார். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு. அண்ணன் வெள்ளாகொண்ட முனியன் அவர்களுக்கு அண்ணன் கைகளால் இப்போது சால்வை அளிக்கப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு இரவு பகல் பாராமல் கடின உழைப்பின் சிகரமாக இன்றைக்கு எந்த வேடம் கொடுத்தாலும் சிறப்பாக நடித்து 50க்கு மேற்பட்ட விருதுகளை பெற்று இங்கே திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அனைத்து துறையும் பார்த்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்து அண்ணன் நமது ஜிந்தா முருகவேல் அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கப்படுகிறது. ஜிந்தா முருகவேல் டைரக்டர் அவர்களுக்கு அண்ணன் கரங்களால் இப்பொழுது மாலை சந்தனங்களை அணிவித்து சால்வை சிறப்பு வைக்கப்படுகிறது. அவருக்கு அனைத்து விழா குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, இப்பொழுது நாடகம் ஆரம்பிக்க இருக்கின்ற காரணத்தால் ஆங்காங்கே இன்று கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் வந்து வேலைக்கு முன் அமர்ந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழப்பாடி முன்னாள் சேர்மேன் அனிதா பழனிமுத்து அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. ரொம்ப நன்றி பிரதர்ஸ் எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும், தாய்மார்கள் பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிளம்புறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி நான் அனுப்பிடுவீங்க. நல்லபடியாக சூப்பராக அருமையாக நிகழ்ச்சியை கண்டுகளிங்க. நடிக்கிற அத்தனை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும், நடிக்கிற கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, நன்றி நன்றி, பாய் பாய். அண்ணன் விழாக்குழு சார்பாக அண்ணனுக்கு வந்து சிறப்பதற்கு நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு அவரை வெளியே பேசிவிட்டு வருகிறோம். அண்ணன் வெள்ளாகொண்ட முனியன் அவர்களுக்கு அண்ணன் கைகளால் இப்போது சால்வை அளிக்கப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு
இரவு பகல் பாராமல் கடின உழைப்பின் சிகரமாக இன்றைக்கு எந்த வேடம் கொடுத்தாலும் சிறப்பாக நடித்து 50க்கு மேற்பட்ட விருதுகளை பெற்று இங்கே திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அனைத்து துறையும் பார்த்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்து அண்ணன் நமது ஜிந்தா முருகவேல் அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கப்படுகிறது. ஜிந்தா முருகவேல் டைரக்டர் அவர்களுக்கு அண்ணன் கரங்களால் இப்பொழுது மாலை சந்தனவரை அணிவித்து சால்வை சிறப்பிக்கப்படுகிறது. அவருக்கு அனைத்து விழா குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, இப்பொழுது நாடகம் ஆரம்பிக்க இருக்கின்ற காரணத்தால் ஆங்காங்கே இன்று கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் வந்து வேலைக்கு முன் அமர்ந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழப்படி முன்னாள் சேர்மேன் அனிதா பழனிமுத்து அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. பிரதர்ஸ் எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும், தாய்மார்கள், பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிளம்புறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு அனுப்பிடுவீங்க. நல்லபடியாக சூப்பராக அருமையாக நிகழ்ச்சியை கண்டுகளிங்க. நடிக்கிற அத்தனை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும், நடிக்கிற கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, நன்றி நன்றி, பாய் பாய். விழாக்குழு சார்பாக அண்ணனுக்கு வந்து சிறப்பதற்கு நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு அவரை வெளியேறி பேசிவிட்டு வருகிறோம். சங்கர் உண்மையால் ஒரு நாடக மன்றத்தை மிக சிறப்பாக வெளியூரிலிருந்து எங்களை அழைத்து இந்த கதையை சிறப்பாக நடித்து கொடுக்க வேண்டும். இந்த பொதுமக்களுக்கு முதல் நாடகம் நடத்தி எங்களுக்கு இயக்கம் சொல்லி கொடுத்த டிஎன் ஜிந்தா முருகவேல் அண்ணன் அவர்களுக்கு மட்டும்தான் இதை சாரும். ஏன்னா அவருக்கு ரொம்ப மனசில் வந்து பாதிப்பு இருக்குது இதயத்தில். அதையும் மீறி வில்லனுக்கு, கதாநாயகனுக்கு, துணை கதாநாயகனுக்கு, மற்ற கேரக்டர் அனைவருக்கும் சொல்லப்போனால் உயிரை பிடித்துதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. 10 நாள் 15 நாள் நாங்களே சுலோவாக இருந்தாலும் அவர் எங்களை ஃபோன் போட்டு வர வைத்து தொலையாக இருந்த நாங்கள் வந்து சிறப்பாக 15 நாள் ஒரு காட்டில் நாங்கள் டைரக்ஷனை ஒத்திக்க பழகி இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி வெற்றி கண்டிருக்கோம்னா இதெல்லாம் உங்களால், பொதுமக்களால் தான் நாங்கள் வெற்றி கண்டுக்கிறோம். எங்களோட நடிகர் சார்பாக இயக்குனர் டைரக்ஷன் டிஎன் ஜிந்தா அவர்களுக்கு எங்களை மனமாற நாங்கள் வாழ்த்தி கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த நாடகத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க வந்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடித்து கொடுக்கணும்.
இந்த தோரகாபுரியில் முதல்ல நாடகம் நாங்கள் அரங்கேற்றோம். அது உமையோல் நாடக மன்றத்தின் சார்பாக. அந்த நாடகத்தில் ஏற்கனவே 19 படைப்பு போட்டுட்டாங்க. இது 20வது படைப்பு. அந்த மன்றத்தின் சார்பாகத்தான் தோரகாபுரியில் இவர் பிறந்த ஊருங்கிறதுக்காக இந்த ஊரில் 3 லட்சம் செலவுனாலும் பரவாயில்ல, இந்த நாடகத்தை எவ்வளவு சீரும் சிறப்பமாக பிரம்மாண்டமாக நடத்தி முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை முடிங்கன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்து ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்து எங்களை அழைத்து வந்து இந்த நாடகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவர் அல்லும் பகலுமாக உழைத்து எங்களுக்காக நிறைய பொருள் செல்வம், அதாவது பணத்தை செலவு பண்ணி இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறார். அன்பு சகோதரர் திரு நாடக காதலன் எம் சங்கர் அவர்களுக்கு எங்களுடைய நாடக கலைஞர்கள் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த கதையை மிக அற்புதமாக பல ஊர்களிலே பல மேடைகளிலே நாங்கள் அரங்கேற்ற இருக்கின்றோம். இன்னும் நிறைய மேடை நாடகங்களில் பல மாவட்டங்களில் பல மன்றங்கள் போட்டிருக்கின்றது. இது நான் பார்த்த சாமி என்பது அற்புதமான ஒரு கதையை குள்ளம்பட்டி எடப்பாடி சேர்ந்த குள்ளம்பட்டி சிவா, தங்கம் சிவா என்கின்ற ஒரு நபர், ஒரு கலைஞன், ஒரு அருமையான படைப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த படைப்பு இதுவரையிலும் 250 மேடைகளில் அரங்கேற்றப்பட்டிருக்கிற இந்த கதை அனைவராலும் போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான கதை. அவர்கள் எங்கிருந்தாலும் தங்கம் சிவா சகோதரர் அவர்களுக்கு எங்களுடைய கலைஞர்கள் சார்பாகவும் இந்த உமையோல் நாடகமன்றங்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னார் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ வேண்டும், வாழ்க, இந்த கலை வளர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் காமெடி கதையாசிரியர், இந்த கதையில வந்து ஒரு காமெடி பார்த்தீங்க, எல்லாரும் சிரிச்சிருப்பீங்க. மிக அருமையான காமெடி கதை மட்டுமில்லை, இது போன்ற படைப்புகளை நாடகத்திற்கு அற்புதமான ஒரு கதைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கதையாசிரியர் டாக்டர் எம் சிவகுமாரன், வடுகத்தம்பட்டி, நமது பக்கத்து ஊரை சேர்ந்தவர் தான். மிக அற்புதமான பாச பறவைகள் அப்படின்னு ஒரு நாடகம் இப்போ உமையல் படத்தில் பார்த்துருப்பீங்க. அருமையான போன சென்ற ஆண்டு இதே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு போட்டிருந்தாங்க. நாங்கள்லாம் பார்த்தோம். அந்த கதையை பார்த்து நாங்கள்லாம் இவ்வளோ அழகா கதை எழுதுறீங்க, உங்க கதை இன்னும் நிறைய இடத்துல அரங்கேற்றப்பட வேண்டும் வாழ்த்திட்டு போனோம். இப்படிப்பட்ட ஒரு படைப்பு கொடுத்த சகோதரர் சித்தா மருத்துவர் டாக்டர் சிவகுமாரன் அவர்களுக்கு எங்களுடைய கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றோம். அதே போல சீன் கம்பெனி இந்த மேடையை மிக சிறப்பாக அமைத்த பகவதி சீன் கம்பெனி ஓனர் திரு சகோதரர் முருகேசன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல மாத்தூர் சதீஷ் என்று சொன்னால் அனைவருக்கும் நாடக கலைஞர்கள் தெரியும். அங்கிருந்து எங்களுக்கு சிரமமாகாமல் ஈரோடு மாவட்டம் மாத்தூரை சேர்ந்த அருமை தம்பி, மிகப்பெரிய ஒரு கலைஞன். அவர் பொண்ணுக்கு ஒரு தேவை வச்சிருக்காங்க, அதையெல்லாம் மறுநாள் காலையில போகணும். ஆனா இன்னைக்கு வந்து அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு கலை ஆர்வத்திற்காக கலை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் தம்பி மாத்தூர் சதீஷ் அவர்கள் எங்களுக்காக வந்து இந்த கதையை மிக சிறப்பாக நடத்திருக்கின்றார். அவரோடு அருமை தம்பி அற்புதமான கலைஞன் ஜீவானந்தம், அவரும் நமது பவானி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அருமையான சங்ககிரி மாவட்டத்தை சேர்ந்தவர், அற்புதமான ஒரு கலைஞர் ஜீவானந்தன் அவர்கள். அவரோடு வந்து விவேக் என்கின்ற ஒரு தம்பி, அவரோடு வந்து எங்களுக்கு இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கபிலர்மலை இதிலிருந்து வருகை தந்து எங்களுக்கு இந்த நாடகத்தை ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கின்ற ஜெயம் டெக்கரேஷன் தங்கராஜ் அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல கருப்பசாமி, ஆரம்பத்தில் கருப்பசாமி வேடமிட்டு உங்களை எல்லாம் ஒரு பக்தி பரவசத்திலே முழுகடித்த அருமை தம்பி கம்பமலையை சேர்ந்த சந்துரு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒளி பதிவை ஏற்படுத்தி எங்களுக்கெல்லாம் வீடியோ கவரேஜ் எடுத்து கொடுத்து டைட்டில் எடுத்து கொடுத்து நாங்கள் அழைக்கின்ற நேரத்திலெல்லாம் வந்து அவர் செய்து கொடுத்து எங்களுக்கு இந்த வீடியோ பதிவை அமைத்து கொடுத்த திரு தேவன் சக்தி சீன் கம்பெனியை சேர்ந்த அன்னார் சேவன் சக்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி இந்த நாடகத்திற்கு நாங்கள் எப்பொழுது தேதி கொடுத்தாலும் இந்த சேலம் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு சிறப்பான இசை அமைப்பாளர் யார் என்றால் அது எங்கள் அண்ணன் டேவிட் அண்ணன் அவர்கள்தான். அவர் வந்து நிறைய நாடகங்களுக்கு நான் வந்து 16 வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கிறேன். எங்கள் நாடகத்தை வந்து பண்ணியிருக்காங்க.
அற்புதமான ஒரு இசையை கொடுக்கக்கூடிய ஒரு இசை கலைஞன், இசை புயல் என்று, இசை சக்கரவர்த்தி என்று சொல்லலாம் அந்த நாடகத்திலே. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இசையமைப்பாளர் டேவிட் அண்ணா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து நாங்கள் தேதி கொடுத்தால், அண்ணா நாங்கள் வந்து உங்கள் நாடகத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு வேற எந்த ஒரு டேட் அவங்களுக்கு புக்கிங் ஆயிருந்தாலும் எங்களுக்காக அந்த தேதியை கொடுத்து எங்களுக்கு நாங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் வந்து நடிக்கின்ற அன்பு சகோதரிகள், நடிகைகள், இந்த நாடகத்திலே சிறப்பாக நடித்த நடிகைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து, அதே போல அதிலே சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சரஸ்வதி அவர்கள் அம்மாவாக நடித்தவர்கள், அதே மாதிரி கவிதாவாக மிக சிறப்பாக நடித்த கவிதா, சேலத்திலே வருகை தந்த சாந்தி அவர்கள் கதாநாயகி கவிதையாக நடிச்சவங்க, அதே மாதிரி ரேகாவாக வந்தவர் இங்கே ராசிபுரத்தில் இருக்காங்க, ராசிபுரத்திலிருந்து வந்து ரேகாவாக நடித்த சுதா அவர்களுக்கும், அதே மாதிரி காமெடியாக நடித்த 2 சகோதரர்கள், அதிலே சேலத்தில் சேர்ந்த செய்சூரி அவர்களும் ஈரோட்டை சேர்ந்த சசி அவர்களும் எங்களுக்கு இருந்து நடித்து காமெடி நகைச்சுவையாக நடித்திருக்கிறார்கள். கூட நடித்தவர்கள் அதாவது பிரியதர்ஷினி மற்றும் நடன குழு அமைப்புகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இந்த நகைச்சுவையாக இங்கே வந்து நடித்து இந்த நாடகத்தில் மிக மிக அற்புதமாக நடித்த அதாவது காமெடி கிங் என்று அழைக்கப்படுகின்ற அன்பு சகோதரர் பச்சமுத்து அவர்கள் மிக சிறப்பான ஒரு நகைச்சுவை, இவருடைய ரசிகனான், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நகைச்சுவையை தருகின்ற பச்சமுத்து அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்த ஜெகதீஷ் அவர்களும் மிக சிறப்பாக இவரோடு சேர்ந்து நடித்தார். அவரோடு சேர்ந்த ரவி அவர்கள், அதாவது மெடிக்கல் ரவி, கடைசி வரையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அதே சமயத்தில் வந்து அதே சமயத்தில் வெள்ளாளகுளத்தை சேர்ந்த சிறந்த நடிகர், அந்த ஊர்லேயே எல்லா நாடகத்திலும் போட்ட இவர் தான் கதாநாயகன், செக்ரட்டரி பழனிசாமி அவர்களுக்கும், முனியன் அவரோட வந்து சகோதரர் முனியன் அவர்களுக்கும், எங்களோடு கவுண்டராக வந்து அவர் வந்து இந்த நாடகத்தில் சின்ன வயசுல நடிச்சாரு. சின்ன வயசுல என் கூட நடிச்சிருந்தாரு ஒரு கிட்டத்தட்ட 40-35 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இவரோடு சேர்ந்து இப்போதான் நடிக்கிறேன். இவருக்கு கிட்டத்தட்ட 57-58 வயசு ஆகுது. ஆனால் கலை ஆர்வத்தில் பல தொழில்கள்லாம் விட்டுட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் விட்டுட்டு நானும் வரேன் தம்பி, உங்கள் கூட சேர்ந்து நடிக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி வாய்ப்பை கேட்டு எங்களுக்கு வந்து நடித்து கொடுத்த டி கிருஷ்ணன் சகோதரர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் எங்களுக்கு நாங்கள் ஓடோடி அழைப்பு கொடுத்தாலும் எப்பொழுது வந்தாலும் வெண்ணந்தூர் எங்கே இருக்கின்றது, வெண்ணந்தூரில் வந்து எங்களோட அப்பாவாக ஆர்வமாக நடித்த வெண்ணந்தூர் சகோதரர் சீனிவாசன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது நாங்கள் வந்து தம்பி சிறப்பாக இதிலே வந்து தம்பி சிவாவாக நடித்த மிக அற்புதமான கலைஞன். அவர் வந்து விஓ, அதாவது கிராம நிர்வாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். விஓக பல நாடகங்களில் சிறப்பாக தன்னுடைய நடிப்பாற்றல் வெளிப்படுத்தக்கூடியவர். அவர் எங்களோடு சேர்ந்து நடித்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம் தம்பி மது அவர்களுக்கும். அதே சமயத்திலே வில்லனாக வந்து எங்களுக்கு இந்த இவர் நாடகத்தில் பல இதே கதைகள் ராஜாவாக நடித்திருக்கிறார். எல்லா வேடங்களில் அப்பாவும் நடித்திருக்கிறார். எல்லா வேடங்களையும் சிறப்பாக ஆல்ரவுண்ட் எல்லா கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிக்கக்கூடிய அன்பு தம்பி இப்பொழுது வில்லனாக சிறப்பாக இந்த நாடகத்தில் நடித்து கொடுத்த மன்னார்பாளையத்தை சேர்ந்த சத்திவேர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே செல்வம் அருமை மாப்பிள்ளை வீரமணி வந்து பல மேடைகளில் எங்கள் ஊர் மன்றத்தில் வந்து இவர் தான் வில்ல மிக சிறப்பாக நடித்தார். அந்த இங்கே வந்து கவுன்சிலராக நடித்த வீரமணி அவர்களுக்கும், டாக்டராக நடித்த அன்பு தம்பி கூத்தன் அவர்களுக்கும், எங்களோடு வந்து தம்பி எப்பொழுது வேணாலும் இந்த நாடகத்தை மிக காதலிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய மிக அயராத எப்பொழுது எந்த ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த நாடகத்தை முழுசாக இருந்து எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து அன்னங்கள், அதாவது சாப்பாடு இல்லைன்னா கூட அவர் சொந்த செலவுகளே எல்லாத்தையும் கலைஞர்களை கொடுத்து வந்து எங்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய கே செல்வம் அவர்களுக்கும், இணை வில்லனாக நடித்த கேசவன் தம்பி கேசவன் அவர்களுக்கும் வந்து இப்பொழுது 2வது நாடகம் நடத்திருக்காங்க. அந்த 2வது நாடகத்தில் வந்து இப்போ என் கூட சேர்ந்து நடித்து தம்பி சிறப்பாக நடித்தார். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி எம்ஜிஆர் ராஜேஷ் அவர்கள்
ஒரு 3 நாடகங்கள் தான் நடித்திருக்கு. என்னுடைய பாண்டிச்சேரிக்கு வந்து மிக சிறப்பான ஒரு நாடக போட்டியில் நடித்து பரிசு பெற்றவர். இந்த நாடகத்தில் வந்து இருக்கின்றார். இன்னும் இவர் நிறைய நாடக கலை பயணித்து எங்களோடு பயணித்து நிறைய நாடகங்கள் நடிக்க வேண்டும், இந்த கலையை வளர்க்க வேண்டும், இவருடைய ஆர்வம் குறையாமல் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் யாருங்க தம்பி பெருமாள் கூத்தன் சொல்லிட்டு பெருமாள் அவர்கள் ஒருவனாக வந்த பெருமாள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். மற்றும் யாரும் விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும், அனைவருக்கும் விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். எல்லாம் நாடக கலைஞர்கள் சார்பாக இயக்குனருக்கு ஒரு மரியாதை. இந்த நாடகத்தை ஒரு 20 நாட்களாக எங்களுக்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்தி இவ்வளவு ஒரு வெற்றிகரமாக அனைத்து வேடம் எந்த துறை கொடுத்தாலும் அதில் சிறப்பாக நடித்து பேரும் புகழும் வாங்கி கொடுக்கின்ற நாடக மன்றத்திற்கும் இந்த ஊருக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்த்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 70 நடிப்பு டிராமாக்கள் நடித்து அதிலே கேரையும் வாங்கி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே எவ்வளவு அவருக்கு வேலைகள் இருந்தாலும் இந்த ஊரிலே இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இரவும் பகல் தூங்காமல் உழைத்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்ம முருகேல் அவர்களுக்கு அண்ணன் மாலை அணிவிப்பார். விழாக்குழுவிற்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம். எல்லாம் வந்து நகைச்சுவையாக பாடலாக நடித்து கொடுத்ததற்கு இந்த ஊர் கிலோ சார்பாக நன்றிவினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாப்பிள்ளை சங்கர் இந்த நாடகத்திற்கு முழு ஏற்பாடும் செய்து எப்படியாவது இந்த ஊரிலே ஒரு நாடகத்தை நடத்த வேண்டும், அது இந்த நாடகத்தான் போட வேண்டும் என்று 3 காலமாக அயராத உழைத்து இந்த நாடகத்தை வெற்றி பெற செய்து அண்ணன் சங்கர் அவர்களுக்கு நம்முடைய கதை ஆசிரியர் திரைக்கதை வசனம் ஜிந்தா முருகேசன் அவருக்கு அவர்கள் மாலை அணிவிப்பார். அவருக்கு எங்களுடைய நாடக குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாடகம் ஒரு 3 வருஷமா இங்கே போடணும்னு நான் எத்தனை நாள் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன், நீ பண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னானுவ. மாப்பிள்ளை எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இந்த ஊரில் இந்த நாடகம் சிறப்பாக போட முடிஞ்சுது. இன்னும் வருஷம் நான் போடணும்னு எனக்கு ஆசை. மாப்பிள்ளையை ஒத்துழைச்சி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தானுனாக்க நான் வருஷம் போடுவேன். இந்த நாடகத்துக்கு என் மாப்பிள்ளை எல்லாம் எனக்கு ஒரு துணையாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாப்பிள்ளைகளா. நன்றி மாப்பிள்ள, நன்றி. அதாவது இந்த ஊரில் வந்து நாடகம் போடணும்னு சொன்ன உடனே ஆரம்பத்துலேருந்து உற்சாகத்தை கொடுத்து நமது ஊரில் இந்த நாடகத்தை போடுங்க. எங்கள் ஊரில் வந்து நடன நிகழ்ச்சி வந்து கரகாட்டம் இது போன்ற நிகழ்ச்சி தான் நடந்திருக்கு, ஆனால் நாடகம் என்ன நடக்கலை, நீங்கள் நாடகம் நடத்துன்னு சங்கர அவர்கிட்ட அவங்க மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டோம். சரி தோரகாபுரியில் ஒரு நாடகம் போடலாம் அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஆனால் வந்ததுலேருந்து நாங்கள் காலையில் வந்தோம். காலையில் வந்து எங்களுக்கு எல்லாம் தேநீர், அதாவது டீ மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணி மதிய உணவு இரவு உணவுகள்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கெல்லாம் பெரும் உதவியாக இருந்த சகோதரர் அவர்களுக்கு எங்களுடைய கலைஞர்கள் சார்பாக நாங்கள் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.